விவேகானந்தா சிகாகோ போய் ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாருன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ்க்கு அவரை முதல்ல கூப்பிடவே இல்லைன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ராமநாதபுர ராஜா பாஸ்கரன் சேதுபதி ஒரு வாட்டி மதுரைக்கு ஒரு வேலையா வந்திருக்கிறப்போ தற்செயலா சுவாமி விவேகானந்தாவை சந்தித்தார். அவரை பார்த்து செம்மையா இம்ப்ரெஸ் ஆன ராஜா சேதுபதி அவருக்கு வந்த த வேர்ல்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் இன்விடேஷனை சுவாமி விவேகானந்தாக்கு கொடுத்தார். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, சுவாமி விவேகானந்தா உடனே அந்த இன்விடேஷனை வாங்கல. கன்னியாகுமரி ஒரு இடத்துல பகவதி அம்மன் தவம் செஞ்சு அவங்க கால் பதிஞ்ச இடம் ஒன்று இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துக்கு போய் சுவாமி விவேகானந்தா 3 நாள் தவம் செய்தார். திரும்ப போய் அந்த சிகாகோ இன்விடேஷனை வாங்கினார். உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சார். அந்த நினைவாதான் எங்கேயோ பெங்கால்ல பிறந்த விவேகானந்தாவுக்கு கன்னியாகுமரியிலேயே விவேகானந்தா ராக் மெமோரியல் கட்டினது.